ஹாய் கைஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா பர்ஃபார்மா இன்வாய்ஸ். பர்ஃபார்மா இன்வாய்ஸ் என்றால் என்ன, இது எங்கே யூஸ் பண்ணணும், யார் எங்கே உபயோகப்படுத்தணும், இது யார் கொடுக்கணும், இது யார் தரப்போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ஒரு செல்லர், ஸோ ஒருத்தர் பையர் வராரு, வந்து நம்மக்கிட்ட இந்த மாதிரி ப்ராடக்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது எனக்கு ஒரு ப்ராடக்ட் வேணும் உங்கள்கிட்ட இருந்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நாம் உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மா இன்வாய்ஸ், அதாவது டம்மி இன்வாய்ஸ் பண்ணி தருவோம். இந்த பர்ஃபார்மா இன்வாய்ஸ் வச்சுக்கிட்டு பேமெண்ட்டு, அதாவது பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு, அதாவது நாம் அவங்களுக்கு கொடுக்குற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் நாம். சரி, இதுக்குள்ளே என்னென்ன வரும்னு தெரியுமா? கம்பெனியோட டீட்டெயில்ஸு, ஒரிஜினு, ஹெச்எஸ் கோடு, குவான்டிட்டி, அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு, அது இல்லாமல் பேமெண்ட் டேர்ம்ஸ்னு இருக்கும். 100% அட்வான்ஸு பே பண்ணிடுறீங்களா, இல்லை எல்சியில் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் இருக்கும். அது இல்லாமல் ஷிப்மெண்ட் டேட் இருக்கும். அது இல்லாமல் டெலிவரி, அதாவது நீங்கள் வந்து டெலிவரி எப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதில் ஒரு டேர்ம்ஸ் இருக்கும், டெலிவரி டேர்ம்ஸ்னு சொல்லி. அது இல்லாமல் அதில் பர்ஃபார்மா இன்வாய்ஸோட வேலிடு, அதாவது 2 டேஸோ இல்லை 3 டேஸோ அதுவும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு. பர்ஃபார்மா இன்வாய்ஸ் வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு. இது ஒரு டம்மி இன்வாய்ஸு. இதில் வந்து பேமெண்ட்டு ட்ரான்சாக்ஷன் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் இந்த பர்ஃபார்மா இன்வாய்ஸோட அர்த்தம்.